பழையரம்பு கடைக்கு போயிருக்கும்போது இந்த ஐபோன் 6 Plus கண்ணில் மாட்டிச்சு. ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தூக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த ஐபோனில் டிஸ்பிளேவே கிடையாது. இருந்தாலும் இதை நம்ம வந்து டிஸ்பிளே வாங்கி போட்டு இதில் என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து ரீஸ்டோரேஷன் பண்ண போறோம். 25 ஜூலை 2025 இன்னைக்கு தேதி. இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஐபோனை ரீஸ்டோர் பண்றதுக்கு. இது எங்க போய் முடியும் எப்படி முடியும்னு எனக்கு தெரியாது. பார்க்கலாம். இப்போ நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஐபோன் ஆன் ஆகுமான்னு டவுட்டு தான். இருந்தாலும் நான் வந்து இந்த ஐபோனுக்கு தேவையான எல்லா பார்ட்ஸையும் நண்பர் எசக்கி கிட்ட கேட்டிருந்தேன். அவர் சென்னையில் வாங்கி நமக்கு எல்லாத்தையும் பக்காவா பேக் பண்ணி போட்டு விட்டாரு. அவருக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த ஐபோன்ல மெயினா டிஸ்பிளேவே இல்லை. ஸோ டிஸ்பிளேல சின்ன சின்ன பார்ட்ஸ் நிறைய வரும். ஸோ அதனால ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய தேவைப்படும். இருந்தாலும் சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. அதையும் நீங்க வீடியோக்குள்ள பார்ப்பீங்க. பேக் பேனல், ஐபோனுக்கான பேக் பேனல் இது. ஆப்பிள் லோகோவா காணுமே. இது வந்து டிஸ்பிளே. ஓகே, டிஸ்பிளே நச்சுன்னு இருக்கு. இந்த ஒரு இருக்கு ஆப்பிள் லோகோ. இந்த இருக்குது பாருங்க, ஆப்பிள் லோகோ இந்த இருக்குது. சரி, உள்ளே கிடக்குது. இப்படி வரும் இந்த லோகோ, இந்த மாதிரி வரும். இது வந்து ஸ்க்ரூ செட்டு. இது வந்து நமக்கு வந்து பேட்டரி, இன்னும் கவரு. இது வந்து கேமரா ப்ளஸ் சென்சார், ஃப்ரண்ட் கேமரா. இது வந்து ஹோம் பட்டன் இருக்குது. பட் ஹோம் பட்டனுக்கான ஸ்ட்ரிப் இல்லை. இப்போ நம்ம இது வேறு வாங்கணும். பட்டன்ஸு, சிம் எஜெக்டர் டூலு, அப்புறம் சைலண்ட் பட்டனு எல்லாமே நமக்கு தனித்தனியாக வந்துடுது. ஸோ நம்ம வந்து ஃபோனே ஒரு புதுசாக மாற்றிடலாம். இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரிப்பை மட்டும் வாங்க மறந்துட்டேன். இந்த ஸ்ட்ரிப்பு வந்து ஹோம் பட்டனையும் மதர் போர்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப்பு வாங்க மறந்துட்டேன். இந்த ஒரு ஸ்ட்ரிப்புக்காக ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ஃபோன் வந்து நமக்கு ஆன் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு டிஸ்பிளே கிடையாது. இப்போ நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பேட்டரியை ஓப்பன் பண்ணிக்கலாம். கத்தியை வச்சு ஓப்பன் பண்ணுறோம். அதான் லைட்டாக பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பேக்கேஜிங் செம்மையாக இருக்குது. ஆட்ரா, ஆப்பிள் லோகோவோட வருதுங்க. செதுக்கி போட்டாங்க. டே, முதல்ல நம்ம இந்த ஐஃபோனில் பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கலாம். பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். என்னடா அது? இங்கே பாருங்கள், பேட்டரியை பாருங்கள், என்ன கண்டமாயிருச்சு பேட்டரி. இப்போ நம்ம வந்து புது பேட்டரி இதில் இப்படி சும்மா வச்சுக்கலாம். அடுத்து இந்த டிஸ்பிளேவை கழட்டிட்டு நம்ம டிஸ்பிளேவை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேவை நம்ம வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்படி ஓகேங்க. நம்ம வந்து பேட்டரியும் கனெக்ட் பண்ணியாச்சு, டிஸ்பிளேவையும் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ண போகிறோம். ஆன் ஆகிடுச்சுடா. என்னடா அது புதுசுக்கு ஆன் ஆகிடுச்சு பாருங்க. அடேங்கப்பா, ஆன் பண்ண செகண்டே ஆன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து பின்னு போட்டிருக்குது. கொஞ்சம் கஷ்டம் தான். அதெல்லாம் டச்லாம் நமக்கு வந்து சூப்பராக வேலை செய்யுதுங்க. டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் அதை வந்து இப்போ ஆன் பண்ணி பார்த்தேன். பரவாயில்லைங்க, ஒர்க் ஆகுது. இந்த ஐஃபோனில் நமக்கு வந்து லாக் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த லாக்கை நம்ம எடுக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து ஹோம் பட்டன், டிஸ்பிளே, பேட்டரி 3த்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு லாக் எடுக்கிறதுக்கான ப்ராசஸை ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் லாக் எடுக்கிறத பற்றி நான் பெருசாக பேச போகிறது கிடையாது. 3U டூல்ஸில் போட்டு ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன் லாக்கில் இருக்க பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த ஃபோனில் வந்து iCloud லாக் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டேன். iCloud வந்து ரொம்பவுமே ஒரு செக்யூரான லாக்கு. நம்மளால் அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரிமூவ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை அது. ஒரு நிமிஷம் இருங்க. டச் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. நல்லா தானே இருந்தது, என்னாச்சு? டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது. புது டிஸ்பிளேல எப்படி பிரச்சனை வரும், மதர் போர்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்ட்டு தெரிஞ்ச அண்ணன்கிட்ட எடுத்துட்டு போனேன். அவர் இதே மாடல் டிஸ்பிளே, பழைய டிஸ்பிளே ஒன்று வச்சிருந்தாரு. அதை போட்டு ஆன் பண்ணி காமிச்சாரு. எல்லாம் பக்காவா ஒர்க் ஆகுது. ஸோ அப்போதான் தெரிஞ்சது இது டிஸ்பிளேல தான் கம்ப்ளைண்ட். இந்த டிஸ்பிளே வடக்கு நண்பர்கிட்ட தான் வாங்கினேன். ஸோ ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப அந்த டிஸ்பிளேவை பேக் பண்ணி எசக்கி நண்பருக்கு அனுப்பிச்சு விட்டேன். அவர் அங்கே போயிட்டு அந்த வடக்கு நண்பர்கிட்ட இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர சொல்லி கேட்கும்போது இது பிசிக்கல் டேமேஜ் ஆயிருக்கு, இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னன்னு பார்த்தா அந்த டச் கனெக்ட் ஆகிற பின்னு வந்து லைட்டாக உடஞ்சிருக்குது. போட்டு அமுத்துல நான் தான் உடச்சிட்டேனா இல்லை ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா என்னன்னே தெரியல. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எசக்கி நண்பர் திரும்ப நமக்கு அதை சென்ட் பண்ணிட்டாரு. இந்த பின்னை மட்டும் மாற்றி தர சொல்லி அந்த அன்னைக்கிட்ட கொடுத்துருந்தேன். அந்த பின்னு வந்து கிடைக்கவே இல்லை.
நானும் தேடி தேடி பார்த்தேன், அந்த அண்ணனும் தேடி பார்த்தாரு, எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. இந்த பின்னை தேடி கண்டுபிடிக்கிற கேப்ல தான் அந்த அண்ணன் கிட்ட இருக்க பழைய டிஸ்பிளே வச்சு இந்த போன்ல இருக்க iCloud லாக்கை எடுத்துட்டேன். வேற வழி இல்லை அப்படின்ட்டு அவர்கிட்ட வச்சிருந்த அந்த பழைய டிஸ்பிளேல இருந்தே பின்ன கழட்டி போட்டாரு. அப்பயுமே இந்த புது டிஸ்பிளே வந்து டச் ஒர்க் ஆகல. இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில தான் செகண்ட் ஹேண்ட்ல இந்த மொபைலை தேட ஆரம்பிச்சேன். தேடுனதுல ஒரு மொபைல், நல்ல மொபைல் சிக்கிச்சு. கிட்டத்தட்ட அந்த மொபைலை 1500 கொடுத்து வாங்கிட்டேன். வேற வழி இல்ல, வேற வழியே இல்ல. இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, அந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல்ல நமக்கு iCloud கிடையாது, டச் ஐடி ஒர்க் ஆகுது. நம்ம ஸ்பேரா கலட்டி வித்தோம்னா கூட நிறைய ப்ராஃபிட் பார்த்துடலாம். ஸோ அதனால வந்து இது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கிறுக்குத்தனமா இருக்குல்ல. இந்த வாங்கின மொபைல்ல இருந்து டிஸ்பிளேவை கலட்டி அந்த அண்ணன் கிட்ட கொடுத்து பின்ன மாட்டி தர சொன்னேன். அண்ணனும் நமக்கு வந்து பக்காவா மாட்டி கொடுத்துட்டாரு. மாட்டினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து மொபைல் பக்காவா வேலை செய்யுதுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பக்காவா வேலை செய்யுது. அண்ணன் வந்து சர்வீஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணும்னா அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், தேவையான கான்டாக்ட் பண்ணிக்கங்க. 6 செப்டம்பர் 2025 இன்னைக்கு தேதி. இந்த டச் கனெக்டர் கிடைக்கிறதுல தான் ரொம்ப பெரிய சோதனையாக போயிடுச்சு. இருந்தாலும் எப்படியோ செகண்ட் ஹேண்ட் ஒரு மொபைலை வாங்கி அதுல இருந்து பின்ன கழட்டி போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி ஆயிடுச்சு. ரீஸ்டோரேஷனுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃபுல் ரீஸ்டோரேஷன் பண்ண போறோம். அதனால பின் டு பின் ரீஸ்டோர் தான் இது. இதில் நல்லா இருக்க ஜாமான தவிர ஃபால்ட் ஆனது எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்ற போறோம். இதில் வந்து கேமரா கொண்டு கிடையாது. கேமரா நான் வாங்கி போட்டிருக்கிறேன். கேமரா, சார்ஜிங் மாடியூலு, சார்ஜிங் போர்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோக்கஸ் ஆகுது. கிடைக்கலாம். Off பண்ணிக்கோ.
சார்ஜிங் போர்ட். லோகோ வந்து புடிங்கிட்டு வந்துருச்சு. ஸோ அதனால க்ளூ போட்டு ஒட்டி, அதுவும் ஃபெவிகால் போட்டு ஒட்டி டேப் போட்டேன். அந்த டேப் நம்ம முறிக்க வேணாம், அப்படியே இருந்துட்டு போகுது. இது எதுக்குன்னா கேமராக்குள்ளே வந்து அழுக்கு போயிடாமல் இருக்கு. மொபைலில் நமக்கு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டட். ஃபைனல் டச்சாக பழைய டிஸ்பிளேல இருக்க ஹோம் பட்டனு, அப்புறம் இந்த கேமரா, இதெல்லாம் நம்ம வந்து புதுசுக்கு மாற்றிக்கலாம். திஸ் இஸ் ஒரிஜினல். இது இப்போ டிஸ்பிளேல இருந்து கழட்டி எடுத்தால் ஒரிஜினல் ஃப்ரண்ட் கேமரா. இதில் மைக் பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருக்குது, இதை நம்ம மாட்டிக்கலாம். நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த டிஸ்பிளே இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நமக்கு வேலை செய்யுது. இது ஹோம் பட்டன் மட்டும் கிடையாது, ஃபிங்கர் பிரிண்ட்டும் கூட. நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் வேலையும் செய்யுது, நல்லா பக்காவாகவும் இருக்குது. ஆனால் நம்ம வாங்கி போட்டுருக்க டிஸ்பிளே பிளாக் கலர், இதில் இருக்கிறது ஒயிட் கலர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. வாங்கி வச்சிருக்கதே இதில் மாட்டிக்கலாம். பழைய பிளேட்டோட சேர்த்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஃப்ளக்ஸும் வந்துருச்சு. நம்ம வாங்கி வச்சிருக்க இந்த கேபிள் வந்து இப்போ வேஸ்ட்டு தான். இப்போ இதிலேருந்து நம்ம இந்த ஹோம் பட்டன் மட்டும் கழட்டிக்கலாம். அதில் ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, வெறும் ஹோம் பட்டன் மட்டும்தான். பழசு
ஃபைனலாக நம்ம வந்து டிஸ்பிளேவை மாட்ட போகிறோம். இந்த பேட்டரி மட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டேன்னு சொல்லு. திரும்பி வந்துட்டேன்னு 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. ஃபைனலாக நம்ம வந்து வீடியோனுடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஐஃபோனுடைய நிறை குறையெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஐஃபோனில் வந்து நமக்கு சிம் போட்டால் வேலை செய்யுது. பட் நம்ம iCloud லாக் பைபாஸ் பண்ணோம் அப்படின்னா சிம் போட்டால் ஒர்க் ஆகாது. இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, செகண்ட் ஹேண்டில் வாங்கின மொபைலில் உள்ள மதர் போர்டு பழைய கடையில் எடுத்த மொபைலுடைய மதர் போர்டு ஒர்க்கும் ஆகுது. அதில் iCloud லாக்கும் கிடையாது. பைபாஸ் பண்ணி எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் அதில் சிம் ஒர்க் ஆகாது. இந்த மாடலில் வந்து யூடியூப், வாட்ஸ்அப் எதுவுமே வராது. யூடியூப் வாட்ஸ்அப் எல்லாமே ஏற்றி வச்சுருக்கேன். எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்டேட் பண்ணுங்கள், அப்டேட் அவைலபிள். இன்னொன்று இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த டிஸ்பிளேக்கு மேலே லைட்டாக பொட்டு வச்ச மாதிரி ஏதோ ஒன்று தெரியுது. நல்லா தெரியுது பாருங்கள். ஏதோ டிஸ்பிளே அடி வாங்கின மாதிரி தெரியுது. ஆனால் டிஸ்பிளே புது டிஸ்பிளே. ஒருவேளை காப்பி டிஸ்பிளேவாக இருக்கிறதுனால செட் ஆகாமல் கூட இப்படி வரலாம். தெரியல, என்னன்னு தெரியல. ஃபோன் iCloud பைபாஸ் பண்ணோம்னால நமக்கு வந்து சிம் ஒர்க் ஆகாது. அமௌண்ட் கட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இதை ரெடி பண்ணுறது ஒர்த்தே கிடையாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இது ஒர்த்தே கிடையாது. கண்டிப்பாக இது வெறும் 1 GB ரேம் தான். ஆனால் யூஸ் பண்ணி பார்த்தா 1 GB ரேம் மாதிரியே எனக்கு ஃபீலே ஆகலை. நல்லா தான் இருக்குது. கால் பேசும்போதும் கால் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வரிசையாக போட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கங்க. இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இதை ரெடி பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். சின்ன வயசுல இருந்து ஆப்பிள்னா ஒரு ஆசை. ஸோ அதனால ஒரு ஆசைக்காக ரெடி பண்ணேன். பழைய மாடல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து ஒரு ஆசைக்காக ரெடி பண்ணேன். ஜஸ்ட் வச்சுக்கலாமே தவிர இதை வச்சு எந்த ஒரு பயனும் கிடையாது. நீங்க இந்த மாதிரி ஒரு தப்பை செய்யாதீங்க. ஒருவேளை இந்த மாதிரி பழைய ஐஃபோன் கிடைக்குது அப்படின்னா ஜஸ்ட் பேட்டரியை மாற்றியோ இல்லை டிஸ்பிளேவை மாற்றியோ வேலையை முடிச்சிருங்க. இந்த மாதிரி ஃபுல் ரீசர்வேஷன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு 1.5 மாதம் என்னை போட்டு பாடா படுத்து எடுத்துருச்சு இந்த ஃபோனு. இத்தினோண்டு பின்னு, அந்த பின்னு கிடைக்காம நான் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பழைய ஐஃபோன் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேட்டரியோ டிஸ்பிளேவோ மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மாற்றினா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப்பாக இறங்கி இதில் வேலை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப இந்த பழைய மாடலுக்குலாம் செலவே பண்ணாதீங்க. நான் ஆப்பிள் டிவைஸ் அப்படிங்கிறது வெறும் டிவைஸ் தானே தவிர இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இது ஷூட்டே ஆகாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஐஃபோன் நம்ம ரெடி பண்ண ஐஃபோன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் ஒரு கமெண்ட்டை போட்டு போங்க. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. அவ்வளோ தெளிவாக இருக்குது ஃபோனு. ஸ்டோர்லேருந்து, ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். அடுத்த சந்திக்கலாம். பை பாய்.